தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் நம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. இயேசுவை நாம் கொண்டாடுவது தகும். இயேசு எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர். கிறிஸ்மஸ் என்பது இயேசுவை கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். சாண்டா கிளாஸையோ இல்லையோ ஏதோ மற்ற காரியங்களையோ இல்லை. சில சமயங்கள் மக்கள் கிறிஸ்மஸ் அப்படின்னா ஒரு சிலருக்கு சாண்டா கிளாஸ் தான் நினைவுக்கு வர்றாரு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னால் கிஃப்ட்டு. நமக்கு பேரண்ட்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க, ரைட்? அந்த மாதிரி நமக்கு குடும்பத்தார் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதனால் கிஃப்ட்டு ஒரு சிலருக்கு நினப்புக்கு வரும். ஆனால் கிறிஸ்மஸ் என்பது தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கிஃப்டாகிய ஈவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை கொண்டாடும் கொண்டாட்டம். பரலோக தேவன் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை கொடுத்தார். அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற நாம் நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம், பரலோக குடிமகன்களாக மாறி இருக்கிறோம். இயேசுவின் மூலமாக, இயேசுவின் திரு இரத்தத்தின் மூலமாக நமக்கு நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இன்றும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொண்டாடப்பட வேண்டியவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர். இந்த கிறிஸ்மஸ் என்பது இயேசுவை குறித்ததாக இருக்க வேண்டும். இயேசுவை நினைவு கூறும்படி நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் அப்போ மற்ற எது இருக்குதோ இல்லையோ, இயேசுவின் நினைவு இருக்க வேண்டும். இயேசு செய்த நன்மைக்கான ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இயேசு நமக்கு உண்டு பண்ணின இந்த மீட்பிற்கான ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். தேவ அன்பை குறித்த ஒரு பாராட்டுதல் இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் இதுக்கப்புறம். நல்ல துணிமணிலாம் வாங்குங்க, நல்லா கொண்டாடுங்க, தப்பே இல்லை, செய்யணும். இன்ஃபேக்ட் இல்லையா, நம்முடைய பரலோக தேவனை நாம் கொண்டாட வேண்டும். நல்லா சாப்பாடெலாம், நல்லா சுவையான சாப்பாடெலாம் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, கேக்கு சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஹல்லேலூயா. கிஃப்ட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் பரிமாறிக்கோங்க. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இதை மறந்துடக்கூடாது. சில நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, இயேசுவை அப்படி சைடில் வச்சுட்டு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம், இதை தூக்கி முதல்ல வச்சிடுறோம். அதுதான் தப்பு. முதல்ல யாரை வைக்கணும்? இயேசுவை வைக்க வேண்டும். இயேசுவை நினைவு கூற வேண்டும், இயேசுவை கொண்டாட வேண்டும். இயேசு நமக்கு உண்டு பண்ணி இருக்கிற இந்த ஸ்லாக்கியங்கள், நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிதாவுடைய அன்பை பாராட்ட வேண்டும். அவருடைய அன்பிற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இது ஃபர்ஸ்ட்டு. பழைய ஏற்பாடை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தரை நினைவு கூற வேண்டும், அவர் செய்த காரியங்களை நினைவு கூற வேண்டும். அதுதான் நோக்கம். ஹல்லேலூயா. அந்த நினைவு கூறுதல் இல்லைன்னா அந்த பண்டிகைகளுக்கு அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசுவின் நினைவு நமக்கு இல்லைன்னா இந்த பண்டிகைக்கு அர்த்தமே கிடையாது, ரைட்? இயேசுவின் நினைவு, இயேசுடைய கிரியைகள், இயேசு உண்டு பண்ணின மீட்பு, இயேசுடைய போதனைகள்,
இவைகளை நாம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்று நாம் ஜெய கிறிஸ்து என்ற தலைப்பில் ஜீசஸ் விக்டோரியஸ், ஜெய கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். எப்படி இயேசு ஜெயிக்கிறவராக இருக்கிறார், சகலத்தின் மீதும் ஜெயம் கொண்டார், அவருடைய வெற்றி எப்படி நம்முடைய வெற்றியாக கருதப்படுகிறது, அவருடைய வெற்றி எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நாமும் இயேசுவின் மூலமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். தகப்பனே, நீர் எங்கள் மீது பாராட்டுகிற மாபெரும் அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு நீர் எங்களை மீட்கும்படி அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திரு இரத்தத்திற்கான ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்பிற்கான ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கான ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு ஆழமான அறிவு, இன்னும் ஒரு ஆழமான வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நாங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தாப்பனே, வியாதிகள் மறையட்டும், வலி வேதனைகள் நீங்கட்டும், மக்களுக்கு ஆறுதல், சமாதானம், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்கள் இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். பிதாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் மீது இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கட்டும், கட்டுகளை முறிக்கிறதா இருக்கட்டும், சுமைகளை நீக்கிறதா இருக்கட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம் ஆண்டவராகிய இயேசு வெற்றி வீரர். அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. பாருங்க, அவர் வாழ்வின் ஆரம்பம் முதல், இந்த பூமியில் சொல்கிறேன், வாழ்வின் ஆரம்பம் முதல் அவருடைய விண்ணேற்றம் வரைக்கும் சகலத்திலும் அவர் வெற்றி கண்டார். அவர் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. வெற்றி, 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 வெற்றி. ஹல்லேலூயா. முதலாவதாக பார்க்கும்போது அவருடைய பிறப்பிற்கு ஒரு மாபெரும் தடை இருந்தது. இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும். அப்படி அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்றால் அவர் பாவக்கரைப்படாதவராக இருக்க வேண்டும், அவர் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும், ஒரு பாவமற்ற, குற்றமற்ற, மாசற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி அவர் வாழ்ந்தால்தான் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரிப்பதற்கு தகுதி பெற முடியும். புரியுதா? அவர் பாவத்தினால் ஏதாவது ஒரு சின்ன விதத்தில் கூட கரைப்பட்டால் அவர் மனுக்குலத்தின் மீட்பராக செயல்பட முடியாது. அப்போ அந்த விதமாக அவர் ஒரு பாவமற்ற வாழ்க்கை வாழணும்னா மனுஷன்
எல்லா மனுஷ குழந்தைகளுக்கும் உண்டாகிற, எல்லா மனுஷர்களுக்குள்ளும் இருக்கிற அந்த பாவ சுபாவம் அவருக்குள் நுழையக்கூடாது. அந்த பாவ சுபாவம் நுழையக்கூடாதுன்னா அவர் இந்த பூமியில் பிறக்கும்போது ஒரு ஆணின் வித்து இல்லாமல் பிறக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த பூமியில் அப்படி ஒரு காரியம் நடந்தது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியணும், புள்ள பிறக்கணும்னா ஆணின் வித்து அத்தியாவசியம். ஒரு ஆணுடைய வித்து இல்லாமல் பிள்ளை பிறப்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஆணின் வித்தின் மூலமாக அவர் வந்தால் அவர் பாவத்தினால் தீட்டுப்படுத்தப்படுவார். ஆதாமுக்குள் இருந்த அந்த பாவ சுபாவம் அவருக்குள்ளும் கடத்தப்படும். அப்படி நடந்துச்சுன்னா அவரால் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு பாவமற்ற வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆதாம் படைக்கப்பட்ட போது தேவ சாயல்ல, தேவ ரூபத்தில் குற்றமற்றவனாக, மாசற்றவனாக, பரிசுத்தமுள்ளவனாக உருவாக்கப்பட்டான். ஆதியாகமம் 1 அதிகாரம் வாசிப்போம், 26 வசனம். ஆதியாகமம் 1:26. ஹல்லேலூயா. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்போ தேவ சாயல, தேவ ரூபத்தில் ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, நன்மையை மட்டுமே அறிந்தவனாக ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆனால் அவன் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது பிசாசின் சாயல் அவனுக்குள் நுழைந்தது. பிசாசின் சுபாவம், அந்த பாவ சுபாவம் அவனுக்குள்ளே நுழைந்தது. அந்த பாவ சுபாவம் பாருங்க, இந்த ஒரு ஆணின் வித்தின் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது. ரைட்? அப்படி பார்க்குறோம். அவனுக்கு பிறந்த காயின் தன்னுடைய சகோதரனையே கொலை செய்கிறான். கொலைன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கொல்லப்பட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பூமி ஒரு மனிதனின் இரத்தத்தை, இந்த பூமி மீது ஒரு மனித இரத்தம் சிந்தப்பட்டதே கிடையாது. ஆனால் இங்கே முதல் முறையாக காயின் தன்னுடைய சகோதரனையே கொலை செய்கிறான். எங்கிருந்து வந்துச்சு அந்த கொலை செய்யக்கூடிய அந்த சுபாவம்? நம்ம ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு பாருங்க, பல ஆண்டுகளுக்கு அப்புறம், பல 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் பரிசேயர்களை பார்த்து ஒரு இடத்துல பேசுகிறார். யோவான் 8 அதிகாரம் போங்க, யோவான் 8 அதிகாரம். இங்கே பரிசேயர்களை பார்த்து இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீங்கள் 44 வசனத்தை கவனிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே பார்க்குறோம், பிசாசு கொலைபாதகனாக இருந்தான். ரைட்? அவனுக்குள்ளே இருந்த அதே பாவ சுபாவம் மனுஷனுக்குள் வந்தது. அதனால் பாருங்கள், இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்மளுக்கெல்லாம் கொலைனா என்னன்னு தெரியும். ஏன்னா கொலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கொலையை குறித்து வாசிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம், ஒரு சிலர் கண்ணால் கூட பார்த்துருக்குறோம். ரைட் இல்லையா? அதனால் நமக்கு கொலைனா என்னன்னு தெரியும். ஆனால் அங்கே காயினை பார்க்குறோம், அவனுக்கு கொலைனா என்னன்னே தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பாவ சுபாவம் அவனை கொலை செய்யும்படி தூண்டினது. ஒரு சின்ன காரியத்துக்கு, பெரிய காரியம் கூட கிடையாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான், தாவீது இல்லையா?
அவனை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சி சொல்கிறார்னா, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் செய்வான் அப்படின்னு கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது கூட, கர்த்தர் மீது வாஞ்சையுள்ள தாவீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது பிரியமுள்ள தாவீது, கர்த்தரை முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் முழு பலத்துடன் சேவிக்கிற தாவீது ஒரு இடத்துல கொடூரமான காரியத்தை செய்கிறான். முதல்ல ஒரு பெண்ணோடு திருமணமான ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான். அதுக்கப்புறம் அவளுடைய புருஷனை கொலை பண்ணுறான். அந்த புருஷன் இவனுக்கு மிகவும் உத்தமமான உண்மையுள்ள ஒரு மனிதன். தாவீது கூட பல ஆண்டுகளாக இருந்தவன், தாவீதுக்காக யுத்தத்திற்கு போகிறவன். அவ்வளவு பயபக்தியுள்ள தாவீது கூட ஒரு பலவீனமான சூழ்நிலையில் கொடூரமான காரியத்தை செய்கிறான். அப்போ அவர் மனம் திரும்பும்போது சங்கீதம் 51 இந்த விதமாக சொல்லுகிறார். மனம் கசந்து கர்த்தர் முன்பாக அறிக்கையிட்டு பிரார்த்தனை செய்யும்போது அவர் இந்த விதமாக சொல்கிறார் பாருங்க. 1 வசனத்தை கவனிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தன்னுடைய பாவத்தை அக்னாலேஜ் பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறாரு, மனம் திரும்புகிறார், அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பும் கேட்கிறார். இப்படி அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய பாவத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். 4 வசனத்தை கவனிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ கவனிங்க, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு பயந்த மனுஷன். ரைட்? தன்னை கொல்ல தேடின சவுல் ராஜாவை கூட 2 முறை கர்த்தருக்கு பயந்து அவர் சும்மா விட்டுறார் அவனை. அல்லேலூயா. பல நேரங்களில் அவர் தேவனுக்கு பயந்து அவருக்கு தோன்றின அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாபால் மாதிரி ஒரு மோசமான மனுஷனை கூட அவர் கொல்லலாம்னு யோசிக்கும்போது அபிகேலுடைய அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து தேவனுக்கு பயந்து திரும்புகிறார். ஆனால் ஒரு பலவீனமான சமயத்தில் அவருக்குள்ளே இருந்த பாவ சுபாவம், அந்த எல்லா மனுஷருக்கும் உள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம், அந்த துர்குணம் வெளியில் தலை தூக்கிடுச்சு பாருங்க. அவரும் அதுக்கு இடம் கொடுத்துட்றாரு. அங்கே அவருடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம், அவர் பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்படி பார்த்தோம்னா எல்லா தேவ மனுஷர்களும் இந்த விதமாக, மகாபெரிய தேவ மனுஷர்கள் மோசே, எலியா, நம்ம தாவீது, இப்படி மாபெரும் தேவ மனிதர்கள் கூட பாவத்தினால் தீட்டுப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இந்த விதமாக இருதயத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம். எரேமியா 17 8 வசனம். 9 வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் எப்படிப்பட்டதாம்? எல்லாவற்றை பார்க்கணும். இருதயமே திருக்குள்ளதும், கொஞ்சம் கேடுல மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த பாவ சுபாவம் மனுஷ இருதயத்துக்குள் வந்துருச்சு. அதனால் பார்த்தோம்னா எல்லா பெரிய தேவ மனுஷர்களும் கூட இந்த பாவ சுபாவத்து நிமித்தம் ஏதோ ஒரு சமயத்தில் பாவத்தில் விழுவதை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷர்களுக்கு இந்த மனம் திரும்புதல் இருக்குது, மன்னிப்பு இருக்குது இல்லையா?
கர்த்தர் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவத்தை மன்னிக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் இயேசு மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டு பண்ணும்படி வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது. அவர் கொஞ்சம் கூட பாவம் செய்ய முடியாது, ஒரு சின்ன விஷயத்தில் கூட விழ முடியாது. பெரிய பாவம் பண்ணணும்னு இல்லை, ஒரு சின்ன மேட்டரில் கூட இயேசு பாவம் பண்ணக்கூடாது ஒரு தடவை கூட. அப்போ தான் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மனுக்குலத்திற்கு இரட்சகராக மீட்பை உண்டு பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவர் இந்த பாவக்கரைப்படாதவராக, அந்த பாவ சுபாவம் இல்லாத விதத்தில் இந்த பூமியில் ஒரு பரிசுத்த பிள்ளையாக பிறக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் கன்னி பிறப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. மனுஷ வித்து இல்லாமல் தேவ பலத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் இயேசு இந்த பூமிக்குள்ள ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிள்ளையாக உருவானார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். மரியாள் இந்த காரியத்தை கேட்குறாங்க பாருங்கள். எனக்கு இன்னும் திருமணமாகலையே, ஒரு ஆணை அறியனே, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த வானதூதன் பதில் சொல்கிறாரு பாருங்க. 35ஆம் வசனத்தை கவனிங்க. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பிறக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். ரைட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு பாவ கரையே இல்லாமல் ஒரு பரிசுத்த பிள்ளையாக, தேவகுமாரனாக, தேவ வல்லமையினாலே, தேவ வார்த்தையினாலே ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் உருவானார். ரைட். புரியுதா? ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு சாத்தியமே இல்லாத காரியம், நடக்கவே முடியாத காரியம். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே தோல்விக்கு நேராக ஆயத்தம் பண்ணப்படுகிறான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த பாவம் கடத்தப்படுகிறது. அவன் விழப்போகிறது நிச்சயம். ரைட். உழுவானா விழமாட்டானான்றது கேள்வியே கிடையாது, எப்போ விழுவான்றது தான் கேள்வி. புரியுதா? ஏன்னா எல்லா மனிதனும் பாவம் செய்கிறான். எல்லாரும் தேவ மகிமையை எட்டக்கூடாதவர்களாக விழுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கேரண்டீடு. மனுஷ வித்தினால் பிறந்த எல்லா மனிதனும் பிறக்கும் போதே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் பிறக்கிறான். அவனுக்குள்ள அந்த பாவ சுபாவம் கடத்தப்படுகிறது. அப்போ இந்த காரியத்தில் இருந்து மனுஷனுக்கு விடுதலையே கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலை, பாவத்தின் மீது வெற்றி பெறவே முடியாது, ரைட், அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இந்த இயேசுவின் இந்த கன்னி பிறப்பு, இயேசுவின் இந்த பாவக்கரைப்படாத பரிசுத்த பிறப்பு ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. மனுக்குலத்திற்கு இது மகாபெரிய வெற்றியாக இருக்கிறது. ஏனால் அந்த கன்னி பிறப்பு, அந்த பரிசுத்த பிறப்பின் மூலமாகத்தான் இயேசுவால் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடிந்தது. புரியுறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது இல்லைன்னா அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு சாத்தியமே கிடையாது. புரியுதா? அவருடைய பிறப்பே பாவத்தின் மீது ஒரு மாபெரும் வெற்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்கு அடுத்து பார்க்குறோம், இயேசுவுடைய வாழ்க்கையில் பாவத்தின் மீது ஒவ்வொரு நேரத்திலும் அவர் வெற்றி பெறுகிறார். அவரும் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. மனிதனாக வந்தவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எபிரேயர் நிருபத்துக்கு போவோம். எபிரேயர் நிருபம், ஹல்லேலூயா, 4ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல, சொல்லுங்க, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார்.
இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்குது, பிசாசு இருக்கிறான், சோதனைகள் இருக்குது, துன்மார்க்கமான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் தான் பிறந்தார் இல்லையா? நம்மை போல் அவரும் சோதிக்கப்படுகிறார். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பாவம் இல்லாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையனா, ஒரு டீனேஜரா, ஒரு வாலிபனா, ரைட், பல விதங்கள் அவர் சோதிக்கப்பட்டும் பாவத்தின் மீது வெற்றியுள்ளவராக வாழ்ந்தார். பாவத்திற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பின்னாடி பார்க்குறோம் நம்ம. ஹல்லேலூயா. மத்தேயு போங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம். இயேசு தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறார். ஞானஸ்நானம் பெறுகிறார். யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசுவே வரார். ரைட். யோவானே சொல்கிறார், கர்த்தாவே, நீங்கள் என்ன என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறீங்க, நீங்களாம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, எல்லா நீதியும் நிறைவேறுவதற்காக இப்படி செய்கிறது தான் கரெக்டு, செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை ஞானஸ்தானம் பெறார். பெற்று அவர் கரையில் ஏறி வரும்போது வானம் திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் இயேசுவின் மீது ஒரு புறாவை போல இறங்கி அவர் மீது தங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். பிதா ஒரு முத்திரை வைக்கிறார். இயேசுடைய அந்த வாழ்க்கை, அந்த கரைபடியாத அந்த வாழ்க்கை, ரைட், அதன் மீது ஒரு அங்கீகாரம் வைக்கிறார். அங்கே ஏசப்பாவை அப்படி செக் பண்ணிவிட்டு, எக்ஸாமின் பண்ணிவிட்டு, ஓகே, ஐ எம் ப்ளீஸ்ட். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு அழைத்து செல்கிறார். எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. ஏன்னா பாவம் செய்து தான் ஆதாம் சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்தான். ஒரு தோற்றுப்போன ஒரு வாழ்க்கைக்கு அவன் வாசலை திறந்தான். ஆனால் இங்கே இயேசு பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். எதுக்கு? பிசாசை மேற்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், பல விதங்களில் பிசாசு 40 நாள் இயேசுவை சோதித்தான் என்று வேதம் போதிக்கிறது. மார்க் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம், 40 நாளும் சோதனை இருந்துச்சு. இங்கே நமக்கு ஒரு 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ஒரு 3 சோதனைகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது மட்டும் சோதனைகள் கிடையாது. வேறு பல விதங்களையும் இயேசு சோதிக்கப்பட்டார். அதை குறித்த டீட்டெயில்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுக்கல. இங்கே பிசாசானவன் எப்படி ஏவாளை சோதித்தானோ, ஆதாமை சோதித்தானோ, அந்த விதத்தில் இயேசுவையும் சோதிக்கிறான். ஆனால் இயேசு தேவ வார்த்தையின் மூலமாக அவனை தோற்கடிக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு பாவ சோதனையை கொண்டு வரும்போது இயேசு தேவ வார்த்தையை, அதற்கு ஏற்ற தேவ வார்த்தையை பேசி, ரைட், பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாவத்தை ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. நம்ம ஊழியத்தை பார்க்கும்போதும் ஒரு ஜெயமுள்ள ஊழியம். இதுவரைக்கும் இயேசு ஜெயமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்? பாவத்தினால் தோற்கடிக்க முடியாதவராக, பிசாசினால் தோற்கடிக்க முடியாதவராக ஒரு ஜெய கிறிஸ்துவாக வாழ்ந்தார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பாருங்க, அவர் ஊழியத்தை பார்த்தோம்னா வியாதியின் மீது வெற்றி, பிசாசுகளின் மீது வெற்றி, ரைட், தரித்திரத்தின் மீது வெற்றி, சகலவித இயலாமைகள் மீது வெற்றி, காற்றின் மீது வெற்றி, கடலின் மீது வெற்றி, எல்லாவற்றின் மீதும் அவர் ஜெயம் எடுக்கிறார். போகிற இடங்களெல்லாம் தேவ ஞானத்தை கொண்டு செல்கிறார். அந்தகாரமான இடங்களில் தேவ வார்த்தையை பிரசங்கித்து ஒளியை அவர்களுக்கு கொண்டு வருகிறார். ரைட். அந்தகாரத்தின் மீது வெற்றியை பார்க்குறோம். துன்மார்க்கமான வாழ்க்கை முறைகளின் மீது வெற்றியை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை அங்கே அவங்களுக்குள்ளே போய் அவங்க வாழ்க்கையை மாற்றுது, பாவ சுபாவங்களை மாற்றுது, கரைபடிந்த வாழ்க்கைகளை மாற்றுது. மனுஷர்கள் தேவனுக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். ஒரு பெருத்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது இல்லையா? இன்னொரு பக்கம் வியாதி நிறைந்தவர்கள் வியாதியிலிருந்து குணமாக்கப்படுகிறார்கள்.
வியாதி அவர்களை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறது. எல்லா வித வியாதிகளும், நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா சகல வியாதிகள், எல்லா விதமான வியாதிகளை இயேசு குணமாக்கினார் என்று திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிறது. இங்கே 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா மத்தேயு 4 வாசிப்போம் 23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல வியாதிகள், சகல நோய்கள், சின்ன வியாதி, பெரிய வியாதி, ஃபேட்டல் டிசீஸ் எதுவுமே மேட்ரு கிடையாது. என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசு அந்த வியாதி மீது ஜெயம் எடுத்தார். எல்லா வியாதிகளையும் நீக்கினார், சகல நோய்களையும் நீக்கினார். 24ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும், திமிர்வாத சந்திர ரோகினா இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு பாருங்க, லூனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட், ஹல்லேலூயா. இந்த மன ரீதியான வியாதிகள், அந்த வியாதிகளும் சரி திமிர்வாதக்காரரையும் சரி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். சரீர வியாதினாலும் சரி, பிசாசு பிடித்தல்னாலும் சரி, மன வியாதினாலும் சரி, ரைட், மனநோயாக இருந்தாலும் சரி, திமிர்வாதக்காரராக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருக்கட்டும், என்ன பிசாசு பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கே பார்க்குறோம், எதுவுமே அவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. அவர் மீது இருந்த அந்த ஆவியானவரின் அபிஷேகம் சகல நுகங்களையும் முறித்தது, சகல சுமைகளையும் நீக்கினது. எதுவுமே அவருக்கு முன்பாக நிற்க முடியல. ரைட், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், மரணத்தின் மீது ஜெயத்தை பார்க்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் இயேசு ஜெயம் எடுத்தார். மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மார்க் 4 இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவராஜ்யத்தை குறித்து ஒரு மகாபெரிய போதனை கர்த்தர் அங்கே கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு 35ஆம் வசனத்தை கவனிங்க. மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பலத்த சுழல் காற்று, ஒரு கிரேட் ஸ்டாம், ஏதோ சும்மா லைட்டாக இல்லை, பெரிய சுழல் காற்று, மகா பெரிய சுழல் காற்று. அப்போ அதனால் கடல் கொந்தளிக்குது. இப்போ அலைகள் படகு மீது மோதுது, படகு நிரம்புது. இப்போ ஹல்லேலூயா. படகு தண்ணினால் நிரம்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், கப்பல் மூழ்க போகுது, கப்பலோடு சேர்த்து அதில் இருக்கிறவங்களும் மூழ்க போகிறாங்க. ரைட், இது உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் லூக்காலெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்குது. இங்கிலீஷில் ஜோப்படி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், எல்லோரும் சாக போகிற நிலமையில் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கே ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம், கவனிங்க. இங்கே இருந்த இந்த படகுல இருந்த அநேகம் பேர் மீனவர்கள். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புயல்லாம் பார்த்துருக்குறாங்க, கடல் கொந்தளிக்கிறத பார்க்குறாங்க, கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை என்னெல்லாம் செய்யணும்னு பொதுவாக தெரியும் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரம்பரையாக மீனவர்களாக இருந்தவர்கள். அதனால் இவங்களுக்கு ஒன்றும் கடலும் புதுசு கிடையாது, புயலும் புதுசு கிடையாது. ரைட், இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையும் புதுசுன்னு சொல்ல முடியாது. ரைட், ஆனால் இவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியல. ரைட், இப்போ அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் சாவு நிச்சயம்ன்ற சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இப்படி தான் பண்ணுறோம் இல்லையா? பிரச்சனை வந்தோடனே கர்த்தர்கிட்ட போகிறதில்ல. என்ன பண்ணுறோம், எல்லாம் நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே முடியலன்னா சரி வேறு வழி கிடையாது, இப்போ கர்த்தர்கிட்ட தான் ஜெபிக்கணும், அவரை விட்டால் நம்மளுக்கு வழி இல்லை. ரைட், அந்த மாதிரி வந்துடுறோம்ல. இங்கே அப்படி தான் நடக்குது. அவங்களும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் முடியல,
ரைட், சாக போகிறோன்ற சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். 39 வசனத்தை கவனிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, ஏசப்பா எழுந்து முதல்ல காற்றை அதட்டுகிறார். பாருங்க, கடல் கொந்தளிக்கிறது காரணம் கடலில் ஏதோ இருக்குது அப்படின்றதுனால இல்லை, காற்று பலமாக வீசுறதுனால அந்த காற்று கடலை எழுப்பி விடுது இல்லையா? அந்த பலத்தை காற்றுனால தான் கடல் கொந்தளிக்குது. அப்போ இந்த காரியத்தை சரி செய்யணும்னா காற்றை அடக்கணும். அதனால தான் ஏசப்பா காற்றை அதட்டினார். காற்றை அதட்டினதுக்கு அப்புறம் தான் கடலை பார்த்து பேசுகிறாரு, இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு. ரைட், அடுத்து கவனிங்க. அப்போது காற்று நின்று போனது. காற்று நின்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ரைட், பாருங்கள், இயேசு ஒரு மாபெரும் விடுதலையை உண்டாக்கும்படி அக்கறைக்கு போயிட்டுருக்கிறார். அதை தடுக்கிறதுக்கு பிசாசு பண்ணுற வேலை இது. ரைட், ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே பிசாசின் மீது ஜெயம் எடுக்கிறாரு, இயற்கையின் மீது ஜெயம் எடுக்கிறார், காற்றின் மீது ஜெயம், கடலின் மீது ஜெயம். ரைட், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், கடல் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது, கப்பலால் கூட முன்னேறி போக முடியல. அப்படி சூழ்நிலையில் இயேசு கடல் மீது நடந்து போனார். அவர் வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா இயற்கையின் மீது ஜெயம், காற்றின் மீது ஜெயம், கடலின் மீது ஜெயம். இப்போ நம்ம காற்று கடல் கொந்தளிப்புனா மனுஷர்களுக்கு அது ஒரு கடினமான சூழ்நிலை. ஏன்னா நம்ம ஒன்றும் கடலில் வாழ்வதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நிலத்தில் வாழ்வதற்கென்று படைக்கப்பட்டவர்கள். அது நமக்கு ஒரு அந்நிய சூழ்நிலை இல்லையா? ரைட், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா பூமியில் நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டம் உள்ளதாக இருக்கிறது. ரைட், சில சமயம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தர் ரைட் அப்படி கடல் மீது நடக்கிறார். இயற்கை பிரமாணங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரைட் எல்லாவற்றின் மீதும் ஒரு வெற்றி சிறக்கிறவராக அப்படி கம்பீரமாக அப்படி நடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படி நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவர் ஊழியத்தை பார்த்திங்கன்னா ரைட் சகலத்தின் மீதும் வெற்றி பெறுகிறவராக, சகலத்தையும் மேற்கொள்ளுகிறவராக ஒரு ஜெய கிறிஸ்துவாக வாழுகிறார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை நம்ம பார்க்கும்போது அவருடைய பாடுகளுக்குள்ளே நுழையிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில சமயம் பார்த்திங்கன்னா மக்கள் இயேசுவின் பாடுகளை பார்த்துட்டு அது ஏதோ ஒரு தோல்வியின் காரியம் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கவனிங்க, இயேசு சிலுவைக்கு சென்றது பலவீனத்தினால் அல்ல, தேவ சித்தத்தை செய்யும்படி அவரே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவரை விரும்பி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால தான் மக்களால் அவரை சிலுவையில் அறைய முடிஞ்சிச்சு, இல்லைன்னா முடியாது. 26ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்களேன். 26 மத்தேயு 26 1ஆம் வசனம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இயேசு வாயை திறந்து தன்னுடைய மரணத்தை குறித்து அவரே பேசுகிறார். என்னைக்கு மரிக்கப் போகிறேன் என்றும் சொல்லுகிறார். அவர் இந்த விதமாக தன்னை மரணத்துக்கு மனமுகுந்து ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர் பாடுகளுக்குள்ளாக நுழைந்தார். அது வரைக்கும் பல முறை இயேசுவை கொல்ல முயற்சி செய்தார்கள். அவங்க ஒன்றும் சும்மா இல்லை. ரைட், அவருடைய சத்துருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல விதங்களில் அவரை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. ரைட், சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா நிச்சயமாக கொண்டிருப்பாங்க. ஒரு முறை அவருடைய சொந்த ஊரில் நாசரேத்தில் கூட அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். போய் அவர் மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களால அவரை கொல்ல முடியல. அவர்கள் நடுவில் கடந்து அப்படியே வெளில வந்துடுறார். மற்ற நேரங்களிலும் இந்த மாதிரி முயற்சிலாம் நடந்துச்சு. ஒரு முறை 2 முறை கிடையாது. ஆனால் இயேசுவை அவங்களால தொட முடியல. ஆனால் இப்போது இயேசு தேவ திட்டத்திற்கு மனுக்குலத்தை மீட்கும்படி தேவன் உண்டு பண்ணின அந்த திட்டத்திற்கு அடிபணிந்து தன்னைத்தானே அவரே ஒப்பு கொடுக்கிறார். விரும்பி
அவர் இந்த விதமாக வார்த்தையை பேசினதுக்கு அப்புறம்தான் 3ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது எப்பொழுது இயேசு வாயை திறந்து பேசினதுக்கு அப்புறம், இந்த மாதிரி பஸ்கா பண்டிகை அன்னைக்கு மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னு அவர் வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம்தான், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் தேவ பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்பயும் பாருங்க, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த பண்டிகை நேரத்தில் வேண்டாம், ஏன்னா ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதுவும் இந்த கலிலேயா ஊர்லேருந்துலாம் வேறு நிறைய பேர் வந்திருப்பாங்க, ரைட். அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணால் கல் எடுத்து அடிச்சிருவாங்க. அதிகாரின்னு பார்க்க மாட்டாங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் அதிகாரிகளுக்கே கொஞ்சம் பயம். ஹல்லேலூயா. அதனால் மக்கள்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க, இந்த நேரத்தில் வேண்டாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த காலத்தில் வேண்டாம், பண்டிகை நேரத்தில் இது வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க முடிவு பண்ண பிரகாரம் நடக்கலை, இயேசு சொன்ன பிரகாரம் தான் நடந்தது. இயேசுவின் வார்த்தையின்படி தான் அங்கே நடந்தது. இவங்க எதிர்பாராத விதத்தில் யூதாசு போய் இந்த மாதிரி நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட உடன்படிக்கை செய்து இயேசுவை காட்டி கொடுக்குறான் இல்லையா. அவங்க பிடிக்க வந்தப்போ கூட பார்க்குறோம், இயேசு யாரை பிடிக்க வந்தீர்கள்னு கேட்குறாரு யோவான் சுவிசேஷத்தில் இல்லையா, ரைட். இயேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தேவ வல்லமை புறப்பட்டு போய் அவங்க எல்லாத்தையும் கீழே தள்ளுது. அவங்களுக்கு கர்த்தர் காமிக்கிறாரு, நீ என்னை பிடிக்கணும்னா நானாக வந்தால் தான் உண்டு, நீ என்னை ஒன்று மேற்கொண்டு பிடிச்சிட்டு போகிற மேட்டர்லாம் இங்கே கிடையாது, ரைட். அவங்க எல்லாம் கீழே தள்ளுறாங்க, கீழே விழுந்து அது லேசாக ஏதோ அப்படி காத்தடிச்சு கீழே விழுந்த மாதிரி இல்லை, தூக்கி அடிக்கப்படுறாங்க. பலமுள்ள வல்லமை வெளிப்பட்டு பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விழுறாங்க எல்லாரும், புரியுதா? அப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு மறுபடியும், யாரை பிடிக்க வந்தீர்கள்? இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன தானே வேணும், நான் தானே வேணும் உனக்கு, என் சீஷர்களெல்லாம் தொடாத, அவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்னு இயேசு கண்டிஷன் போடுறாரு. அதனால தான் சீஷர்களை யாரும் அவங்க பிடிக்கலை. சீஷர்கள்லாம் போனதுக்கப்புறம் அவரே தன்னைத்தானே ஒப்பு கொடுக்குறார், புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவா விரும்பி வரலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல தான் பாருங்கள், ஒரு ராத்திரி முழுசும் இயேசுவை கொலை செய்வதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ணுறாங்க, ரைட். ஏதாவது காரணம் கண்டுபிடிப்போம், ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்போம், அந்த குற்றத்தின் அடிப்படையில் இவர் கொலைக்கு, அதாவது மரணத்திற்கு பாத்திரன்னு நம்ம தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் ட்ரை பண்ணுறாங்க. பொய் சாட்சிகளெல்லாம் ஏற்படுத்தி ட்ரை பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. ஹல்லேலூயா, புரியுதா? எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியலை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 59ஆம் வசனத்தை கவனிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை, ஒத்துப்போல, அக்ரி பண்ணலை, வேறு வேறு மாதிரி இருக்குது இல்லையா. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் அவங்க சொன்னதும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்படி இயேசு இந்த நேரத்தில் தப்பிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா, போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தொடர்ந்து அமைதியாக இருந்திருந்தால் போதும், ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் இயேசு தேவ திட்டம் நிறைவேறும்படி அவரே வாயை திறந்து சொல்கிறாரு. அந்த பிரதான ஆசிரியர் கேட்குறாரு பாருங்க, நீ தான் கிறிஸ்துனா சொல்லு அப்படின்றாரு. இயேசுவும் நான் தான் கிறிஸ்து, நான் தேவகுமாரன், அது மட்டும் இல்லை மனுஷகுமாரன் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை மேகங்களில் திரும்பி வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவரே எடுத்து கொடுக்குறாரு, இந்த வச்சுக்க, இதை வச்சு என்னை நீ சிலுவையில் அற அப்படின்னு சொல்லி அவரே கொடுக்குறாரு. பாருங்க, இயேசுடைய சத்துருக்கள் பல நேரங்களில் இயேசுவை அவருடைய வார்த்தைகள்னால் பிடிப்பதற்கு ட்ரை பண்ணாங்க. சதுசேயர் வந்தாங்க, ஏரோதியர் வந்தாங்க, ரைட். அப்போ மட்டும் இல்லை, பல நேரங்களில் பல விதங்களில் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பிடிக்கவே முடியல. ஏன்னா இயேசு ஞானமுள்ளவர் இல்லையா, அவருடைய ஞானத்தை கண்டு சத்துருக்கள் வியந்தார்கள். அப்படிப்பட்டவர் தன்னைத்தானே தனக்கு விரோதமாக அவரே இப்படி இந்த மாதிரி எடுத்து கொடுத்து சும்மா
மாட்டுவாரா? மாட்ட மாட்டார். ஏன் அப்படி செஞ்சார்னா, தேவ திட்டம் நிறைவேறணும், அதுக்காக அவர் எடுத்து கொடுக்குறாரு, இருந்தால் வச்சுக்க அப்படின்னு. புரியுதா? ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, பிலாத்துக்கு முன்னாடியும் என்னென்னமோ குற்றம்லாம் சொல்கிறாங்க. ஏசப்பாவுக்கு என்ன தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்க தெரியாதா? அங்கேயும் ஏசப்பா வேணும்னே அமைதியாக இருக்கிறார். ரைட்? தனக்காக வழக்காடவே இல்லை, வழக்காட முடியாதுன்னு கிடையாது. அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு கோடான கோடி மடங்கு ஞானமுள்ளவர் இயேசு. ஆனால் அவர் ஏன் அங்கே வழக்காடலை? தன்னைத்தானே விரும்பி ஒப்பு கொடுத்தார். பாவத்தில் மறிக்க மனுக்குலத்தின் பாவத்தை நீக்க வேண்டும், தன்னுடைய ஜனத்திற்கு மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் அமைதியாக இருந்தார். சிலுவை மரணத்துக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த மரணம், அந்த சிலுவை தோல்வி கிடையாது, அது வெற்றியின் சின்னம். ஏன்னா அந்த சிலுவையில் இயேசு உலகத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு, அந்த பாவத்திற்கான விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு, மனுஷருக்கு தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணினார். இயேசுவின் சிலுவை நமக்காக நடந்த ஒரு யுத்தம். அந்த பாடுகளின் மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக இயேசு ஆக்சுவலாக ஜெயம் எடுத்தார் பிசாசின் மீது, நம் சார்பில். இயேசுவுக்கு அது தேவை கிடையாது. ரைட்? பாருங்கள், இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பரலோக தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிசாசு அவருக்கு ஒரு மேட்சே கிடையாது. ஒரு தூதன் அவனை கட்டி, பிசாசை கட்டி பாதாளத்துக்குள்ளே வீசினான்னு வேதம் போதிக்குது. ரைட்? அதனால் கர்த்தருக்கு பிசாசு மேட்செல்லாம் கிடையாது, ப்ரூவ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டு பண்ணணும், நியாயமான விதத்தில் மீட்பு உண்டு பண்ணணும். அதுக்காகத்தான் இயேசு மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து, நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். புரியுதா? இப்படி சிலுவையின் மூலமாக இயேசு பிசாசின் மீதும், பாவத்தின் மீதும், பாவத்தின் விளைவுகள் மீதும் வெற்றி சிறந்தார். சிலுவை இயேசுவின் வெற்றி. மனுக்குலத்தின் சார்பில் இயேசு பெற்ற வெற்றி. அது மட்டுமல்ல, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இன்னைக்கு நமக்கு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. இயேசுவின் மூலமாக இப்பூமியிலும் நித்தியத்திலும் சகலவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் போது அவர் பிசாசின் மீது ஏறெடுத்த, பிசாசின் மீதும் அவர் சேனையின் மீதும் அவர் எடுத்த வெற்றி, இதெல்லாம் நமக்காக. கொலாசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாதாளத்துக்குள்ளே இறங்கி போய் பிசாசி அவன் சேனையை அடித்து நொறுக்கி இயேசு வெற்றி சிறந்தார். இப்போ மனுஷனால் இயற்கையாக பார்க்கும்போது நம்மளால் பிசாசை மேற்கொள்ள முடியுமா? அவன் சேனையை மேற்கொள்ள முடியுமா? நம்மளால் முடியவே முடியாது. நம்மளால் முடியாததை இயேசு செய்தார், நமக்காக செய்தார். மரணத்தின் மீது ஜெயம் எடுத்தார். அவருக்கு மரணத்தின் மீது ஜெயம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரை மரணம் தொடவே முடியாது. நம் இயேசு நித்திய தேவன். அவரையே மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பாதாளத்துக்குள்ளே போய் உயிரோடு எழுந்து மரணத்தை ஏன் ஜெயிக்கணும்? உங்களுக்காக, எனக்காக. இயேசுடைய உயிர்த்தெழுதல் மொத்த மனுக்குலத்தின் வெற்றி. புரியுதா? அவர் உயிரோடு ஜெய கிறிஸ்துவாக எழும்பும்போது அவருக்குள்ளாக அவர் மூலமாக மனுக்குலத்திற்கு மரணத்தின் மீது வெற்றி உண்டானது. இப்போ இயேசுவின் மூலமாக மொத்த மனுக்குலத்திற்கும் பாவத்தின் மீதும், சாபத்தின் மீதும், மரணத்தின் மீதும், பிசாசின் மீதும், பிசாசின் கிரியைகள் மீதும், பாவத்தின் விளைவுகள் மீதும் வெற்றி உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இயேசு பரமேறி போகிறாரு, பிதாவு முன்பாக நிற்கிறாரு பாருங்க. ஜெயம் எடுத்து பிதா கொடுத்த அந்த வேலையை நிறைவேற்றி முடித்து பிதா முன்பாக ஜெய கிறிஸ்துவாக நிற்கிறார்.
அப்படி நிற்கும்போது என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் பாருங்கள். 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ரைட்? ஏன்னா அவர் பூமிக்கு வரும்போது தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய தெய்வீக தன்மைகளெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்குள்ளே வந்தார். நம்மலாம் கொஞ்சம் சொகுசு கண்டால அதை காட்டிலும் அந்த இடத்துலேருந்து இறங்கி வரமாட்டோம். இறங்கி வர்றது நமக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை இல்லை தேவன் தன்னுடைய தெய்வீக தன்மைகள் எடுத்து வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனை பூமிக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் சும்மாவா? எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு மாபெரும் உன்னதமான அன்பு, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதுக்கு தான் கிறிஸ்மஸ். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிங்க, ஆதலால் இயேசு இப்படியெல்லாம் செஞ்சதுனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். புரியுதா? நாவுகள் யாவும், எல்லா முட்டும், எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். வியாதி முடங்க வேண்டும், பிசாசு முடங்க வேண்டும், பாவம் முடங்க வேண்டும், சோதனைகள் முடங்க வேண்டும், தீய பழக்க வழக்கங்கள் முடங்க வேண்டும். சகலத்தின் மீதும் சகலவத்தை காட்டிலும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டது அவருக்கு. அவருடைய நாமத்துக்கு அப்படி ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஏன் இயேசுவின் நாமம் இப்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமம் ஏன் உயர்த்தப்பட்டது? அது இயேசுவுக்கு தேவையா? அவர் இயேசு பூமிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவர் உன்னதர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லாருக்கும் மேலானவர், வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறவர். அப்போ அவருக்கு எதுக்கு இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இப்போ புதுசாக கர்த்தர் கொடுக்குறாரு? ஏன்? நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நமக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்பதற்காக. இயேசு சகலவற்றின் மீதும் ஜெயம் எடுத்து எல்லாவற்றையும் தோற்கடித்து, ரைட், எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை சம்பாதித்தார். ஏன்னா அந்த நாமத்தை அவருடைய சரீரமாகிய, அவருடைய சபையாகிய ரட்சிக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தி அவரைப் போல தங்கள் வாழ்வில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்பி நாமத்தை கொடுத்தார். இயேசு என்ற அந்த உன்னதமான நாமத்தை கொடுத்தார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் இயேசுவின் மூலமாக, இயேசுடைய அந்த மீட்பின் கிரியைகள் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் நாமத்தினாலே சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்வு நமக்கு உண்டாக வேண்டும் என்று இயேசு எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நமக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, நமக்காக பாடுபட்டு, பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, உயிர் தெழுந்து, விண்ணேற்றம் அடைந்து, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சம்பாதித்து, அதை தூக்கி நம்ம கையில் கொடுத்து, அதான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுவார், சகலமும் உங்களுக்காக. ரைட். ஒரு காலத்தில் நான் அதை படிக்கும்போது என்னது இவர் எல்லாத்தையும் நமக்காகன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார் இந்த காரியங்களை குறிச்சலாம். அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓஹோ, உண்மையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக தான் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினபடியாக ஸ்தோத்திரம். பாவ சுபாவத்தின் மீது வெற்றி சிறந்தார் இயேசு. பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார் இயேசு. பிசாசின் மீது வெற்றி சிறந்தார் இயேசு. எங்களுக்காக சிலுவையில்
வெற்றி சிறந்தார் இயேசு. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் இயேசு. பிதாவே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஜெய கிறிஸ்து, வெற்றி வீரர். பிதாவே, நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக அந்த மாபெரும் வெற்றியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த மகாபெரிய வெற்றிகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக, அவருடைய மீட்பின் கிரியையின் மூலமாக, இயேசுவின் திரு இரத்தத்தின் மூலமாக, எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாங்களும் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். தாப்பனை உம்முடைய உதவியால் இனி வாழ்வோம். பிதாவே, நீர் எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த வருகிற ஆண்டு எங்களுக்கு ஒரு வெற்றி ஊர்வலமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியான வெற்றிகளை நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களை, இந்த ஹாலிடே சீசனை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. நாங்கள் இயேசுவை கொண்டாட, இயேசுவை மகிமைப்படுத்த, இயேசுவை நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்பமாக சந்தோஷமாக இந்த நல்ல கொண்டாட்டத்தை கொண்டாட, இந்த ஹாலிடே சீசனை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சமாதானம், சந்தோஷம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தங்கட்டும். பிதாவே, உம்முடைய மாபெரும் நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருகிற ஆண்டு எங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஒரு வெற்றி ஊர்வலமாக, தொடர்ச்சியான வெற்றிகள் உள்ள ஒரு ஆண்டாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, கர்த்தரை கொண்டாடுங்க. இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளட்டும். இந்த போதனை நீங்கள் கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.